படத்தோட ஆரம்பமே அட்டகாசம். பெல்ஜியம் ஆண்ட்வெர்ப் விமான நிலையத்துல ஜவானாங்கிற சூழ்ச்சிக்கரடி ஒரு பெரிய கொள்ளையை திட்டமிடுறாங்க. ஃப்ளைட் அட்டெண்டன்ட் வேஷத்துல இருந்து ஹோட்டல் ரூம்ல இருந்து போலீஸ் ஆஃபீஸர் வேஷம் போட்ட அவங்க டீமுக்கு ஆர்டர் கொடுக்கறாங்க. டார்கெட் சில்லுன்னு டைமண்ட்ஸ் லோட் ஆனா புதுசா லேண்ட் ஆன விமானம். சட்டென்று சரியா திட்டமிட்ட மாதிரி கொள்ளை நடக்குது. கண்கொட்டாத நேரத்துல கொள்ளை முடிஞ்சிடுச்சு. உண்மையான போலீஸ் கொள்ளைய பத்தி கேள்விப்பட்டாங்க. ஆனா கொள்ளையர்கள் கப்பல் கண்டெய்னர்ல மறைஞ்சு தப்பிச்சிடுறாங்க. கொள்ளையடிச்ச டயமண்ட்ஸ் இத்தாலியன் மாஃபியாவுக்கு சொந்தமானது. அவங்களுக்கு தலைவன் ஆக்டோபஸ்ங்கிற அச்சுறுத்தும் வயசான கொடூரன். உலகத்திலிருந்து வெகு தூரம் ஒதுங்கி ஒரு தீவுல வாழ்ற ஆக்டோபஸ் நாள் முழுவதும் MMA டேப்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவருடைய வலது கை சாம்பா கொள்ளையை பத்தி சொன்னதும் ஆக்டோபஸ் சீரியஸா சொல்றாரு. டயமண்ட் திருடர்களை கண்டுபிடிக்க சொல்றாரு. அதே நேரத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நிக்கா கோபத்தோட கையெல்லாம் நடுங்கி நீதிமன்றத்தோட விவாகரத்து ஆவணத்தோட டாய்லெட்ல ஓடி வந்து அந்த கோபம் தாங்க முடியாம டிஷ்யூ பேப்பர் ஹோல்டரை ஒரே அடியா உடைச்சு போட்டான். அந்த அறை முழுசும் அதிர்ந்து போச்சு. அப்புறம் கேண்டீனால ஒருத்தனா உட்காந்துட்டு அங்க இருக்கிற ஸ்கிரீன்ல டெய்மண்ட் கொள்ள பத்தின நியூஸ் பார்க்கறான். அதுல ஒரு நினைவு ஸ்பார்க் ஆகுது. ஹூ நிக்காவுக்கு தெரியும், அவன் பல வருஷமா வேட்டையாடிட்டு இருக்கிற டானி தான் இந்த கொள்ளையில இருக்கணும்னு. அவன் கணிப்பு சரியா போச்சு. டானி தான் அந்த கொள்ளைக்கு பின்னாடி இருக்கான். ஆனா அவன் இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இல்ல. பிரான்ஸ்ல நைஸ்ல பாந்தர்னு ஒரு பிரபலமான கொள்ளைக்கார டீம்ல சேர்ந்துட்டான். அவங்க ஒரு பெரிய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் டைமண்ட் கார்ப்பரேஷன் வங்கி. ஒரு வெற்றிகரமான டைமண்ட் டீலர் போல நடிச்சு ஓடு கட்டிடத்துல ஆபீஸ் ஓபன் பண்ண போற மாதிரி காமிச்சு அந்த கட்டிடத்துக்கு சொருகி ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருக்கான். WDC கட்டிடம். காப்பு காவலர்களோட காவல் மைனஸ் எலிட் போலீஸ் டீம் பாதுகாப்புல இருக்கிற டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட். அடுத்த நாள் ஜோவானா டானியை வச்சு WDC கட்டிட மேனேஜர் சாபாவை பாருங்கன்னு சொல்றா. பிரெஞ்சு டைமண்ட் டீலர்னு நடிச்சு டானி சாபாவை ஈஸியா சரி பண்றா. அவன் காட்டின அதிக விலை டைமண்ட்ஸ் பார்த்து சாபா அவனுக்கு அந்த உயர் பாதுகாப்பு ஏரியாவுக்கு அனுமதி கொடுத்துடுறா. CCTV கேமராக்களோட இருப்பிடத்தை குறிச்சு வச்சு டானி WDC கட்டிடத்துக்கு போறான். சீஃப் செக்யூரிட்டி சாம் கிட்ட போய் சந்திக்கிறான். சாம் ரொம்ப கெட்டவன், அவனை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா சாபா உடன் இருந்ததால டானி அந்த கட்டிடத்துல ஒரு அலுவலகம் வாங்கிடுறான். இப்ப ஒரே தடை WDC வால்ட்ல அனுமதி வாங்குறது தான். சாரி, வால்ட் ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. டானிக்கு ரெண்ட் பண்ண முடியல. அடுத்த நாள் முந்தைய திருட்டுல கிடைச்ச டைமண்ட்ஸை விற்க சாபா டானிய கூட்டிட்டு போறா. ஆனா அசல் சான்றிதழ் இல்லாம டைமண்ட்ஸோட விலை ரொம்ப குறைஞ்சு போச்சு. டானி எதிர்பார்த்ததை விட அதிகமா கஷ்டப்பட்டான். சீர்ந்து டானி வங்கியிலிருந்து வெளியே வந்து பாந்தர் கூட்டத்தை சந்திச்சான். அடுத்த கட்ட திட்டத்துக்கு சேர்ந்து வருவாங்கன்னு சொன்னவங்க. முதல்ல அவன் நம்பிக்கைக்கு ரியா என்கிறாங்க. ஆனா டானி உறுதியா நிக்கிறான். நான் தான் WDC கொள்ளையில பணம் போடுறேன், வேற யாரும் சொல்ல போறது இல்லைன்னு. அதுக்கிடையில லாங் பீச் கலிபோர்னியா ஹூ நிக்கு ஒரு நைட் கிளப்ல வேலை செய்யற பொம்பளை சந்திக்கிறான். அவள் டானியோட கூட்டாளி. முந்தின மிஷன்ல கொல்லப்பட்டவங்க விதவை. கூட்ட நிக்குக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவள் கணவன் டானியோட எங்க கொள்ளை வேரத்தை மறைச்சிருக்காங்கன்னு கேட்கிறான். அவள் சொல்றா, ஆனா பங்கையும் கொடுக்கணும்னு. அடுத்த நாள் ஹூ நிக்க நைஸ் பறந்து போய் ஹியூகோன்னு ஒரு ஆபீசரை சந்திக்கிறான். ஹூ நிக்க கொள்ளை வைரத்தை தேடுறேன்னு சொல்றான். ஹியூகோ பாந்தர் கும்பலையும் தேடுறான்னு நினைச்சிடுறான். அதுக்கு நிக்கு CCTV ஃபுடேஜ் எடுக்க சொல்றான். ஃபுடேஜ்ல டானியோட முகம் காட்டுகிறது. ஆனா நிக்கு சாதாரணமா நடிக்கிறான். டானி உண்மையிலேயே கேங்க்ல இருக்கிறவங்க எல்லாம் திடீர்னு ஒரு வேலையில புள்ளி போட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அதே சமயம் பாந்தர் டீம் அடுத்த கட்ட வேலைக்கு ரெடி ஆயிட்டு. அந்த இரவு டானி ஜோவானா ஒரு நைட் கிளப்ல டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல நின்ன ஒரு போலீஸ் ஆபீசரை சந்திச்சாங்க. அவங்க பிளான் அந்த ஆபீசர் போன் ஹேக் பண்ணி WDC பில்டிங் செக்யூரிட்டி நெட்வொர்க்கை அணுகிறது. டானி அந்த இரவு கிளப்ல இருந்து கான்ஃபிடென்ட்டா போனாரு. ஆனா ஹோட்டல்ல போய் சேர்ந்த உடனே ஒரு ஷாக். நிக் திடீர்னு வந்திருக்காரு. டானி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாரு. நிக் அவரு ரூம்ல நுழைஞ்சதை கண்டு எதிரி காவல்காரன். சாதாரணமா இல்லாத டென்ஷன். ஆனா டானிக்கு சர்ப்ரைஸ். நிக் மிரட்டல் இல்லாம அடுத்த மிஷன்ல சேர கெஞ்சுறாரு. அவரு லைஃப் டைவர்ஸ் ஆன கதைய சொல்றாரு. பணம் போச்சு, வழி இல்ல. டானி பாந்தர் கேங்க்ல சேர வைக்கலைனா டைமண்ட் திருட்டு கேஸ் போலீஸ் கிட்ட லீக் பண்ணுவேன்னு மிரட்டறாரு. கொஞ்ச நேரம் சைலன்ஸ்.
டானி சின்ன மனசு பார்த்து. சரி, ஜவானுக்கு போய் நிக்கை அறிமுகப்படுத்துறாங்க. டீல் ஃபிக்ஸ். ஆனா பாந்தர் கூட்டாளிக்கு நிக்கு வரவேற்பில்ல. அவன் போலீஸ் பின்னணின்னு தெரியும். சந்தேகம் வெடிச்சிடும். அன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி. அங்க நிக்கிற டெஸ்ட். அவன் போலீஸ் இல்லைன்னு நிரூபிக்கணும். இல்லைன்னா இருந்தாலும் டானி தன்னோட வேலையில ஃபோகஸ் வால்ட்ல அனுமதி வேணும். இந்த சூப்பர் ட்ரிக். சபா கிட்ட லாகர் ரன் பண்றான். கைமாறுல காசு கொடுத்து டீல் ஃபிக்ஸ். அதே நேரம் ஆக்டோபஸ்காரன் ஜாம்பா பிரான்ஸ்ல லேண்ட் ஆகிறான். கேப் சிக்னல் ட்ராக் பண்றான். டானிய கண்டுபிடிக்கணும். டானி தான் டீஃப்னு வீடியோ ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. ஃபாந்தர் கேங்ல நிக்க டெஸ்ட் ரெடி. டானி அவனை அறிமுகப்படுத்துறான். மார்க்கோக்கு பிடிக்கல. ஆனா மத்தவங்க சாரி ஓகேன்னு சொல்றாங்க. டெஸ்ட் ஆரம்பிச்சிடுச்சு. நிக் போதை மருந்து கொடுத்து சோதனை பண்றது தான் ரிச்சுவல். போலீஸ் பின்னணி இருக்கிற நிக் முதல்ல மறுத்தாங்க. ஆனா கும்பல் சம்மதிக்க வைச்சிடுச்சு. நிக் போதை மருந்து சாப்பிட்ட உடனே நிலைமை கெட்டு போச்சு. சோதனைன்னு ஆரம்பிச்சது கொடிய கனவுன்னா மாறிடுச்சு. போதையில நிக் ஜவானா அழகில மயங்கி போயிட்டாரு. கவர்ந்து இழுக்க நினைச்ச மாதிரி அவங்களை சந்திச்சாரு. ஜவானா மார்க்கோவோட எக்ஸன்னு அவருக்கு தெரியல. மார்க்கோ நிக் ஜவானா கிட்ட அருகில் போறத பார்த்ததும் கடுமையான பொறாமை கொள்ளுச்சு. உடனே நிக் மேல வெறிச்சு அடிச்சாரு. 2 பேரும் சண்டை போட்டாங்க. பாடி கார்டுகள் வந்து பிரிச்சுட்டாங்க. ஆனா நிக் போலீஸ்னு வெளியில இருக்கிற போலீஸ்க்கு தெரிஞ்சும் அவரை விட்டு விட்டாங்க. பாந்தர் கும்பலோட ஒற்றுமை கெட்டு போச்சு. மார்க்கோ கடுப்பா மிஷன்ல இருந்து வெளியேற போறாரு. அதே நேரம் நிக் டானியோட நட்பு அருமையா வளர்ந்துடுச்சு. போறதுக்குன்னு தயாரான உடனே தெரியாத ஆளுங்க ஒரு கூட்டம் திடீர்னு தாக்குறாங்க. அடுத்த நாள் நிக்கோட டானியும் கடத்தப்பட்டிருக்கிறது தெரியுது. கடல் நடுவுல கப்பல் தவிர வேற எதுவும் தெரியலன்னா பாருங்க. கடத்திட்டு போனவன் தன்னை ஜாம்பா மைனஸ் ஆக்டோபஸ்ன்னு சொல்றவன் தூதுக்கு போறவன்னு சொல்றான். டானி ஆக்டோபஸ் கிட்ட இருந்து வைரம் திருடிட்டான்னு ஜாம்பாவுக்கு தெரியும். இத்தாலியிலேயே பயங்கரமான மாஃபியா தலைவன் ஆக்டோபஸ். வைரத்தை திருப்பி கொடுக்கணும். இல்லன்னா டானியையும் அவனோட கூட்டாளிகளையும் அழிச்சிடுவேன்னு ஜாம்பா எச்சரிக்கை பண்றான். டானி அதிர்ச்சியில உறைஞ்சிடுறான். வைரம் ஆக்டோபஸ் உடையதுன்னு கேள்விப்பட்டு நிக்கோட முகம் பதற்றமா மாறுது. இன்னும் ஆபத்துக்குள்ள மாட்டிவிட்டானேன்னு டானிய பொறுப்பு கொடுத்து. இது எல்லாம் அவன் நினைச்சதை விட 100 மடங்கு சிரமமா இருக்கு. கரைக்கு வந்ததும் நிக்கு டானிய பார்த்து சரி போதும்னு சொல்றான். இத்தாலிய மாஃபியா அவன் குடும்பத்துக்கு ஆபத்துன்னா அவனால தாங்க முடியாதுன்னு சொல்றான். அவன் முடிவு பண்ணிட்டான். ஓடி போகணும்னு நினைச்சான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவன் மனசு தளர்ந்துடுச்சு. டானிய கிட்ட ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டான். அடப்பாவி. சர்ப்ரைஸ் ட்விஸ்ட். டானி அவனை திரும்ப கூப்பிட்டான். பேண்டர் கேங் இல்லாம நாமளே டைமண்ட்ஸ் தேடிடுவோம்னு நிக்க சொன்னான். அப்புறம் டானி ஹோட்டல்ல நிக்கை சந்திச்சு புது பிளான் போட்டான். மார்க்கோ பேண்டர்ல இருந்து வெளியேறியாச்சு. இப்ப 2 பேர் மட்டும்தான் நிக்கையும் சேர்த்து கொள்ளையடிக்க ஒன்னா உழைக்கணும். அப்புறம் நிக்க ஜவானா மறைவிடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. WDC கட்டிடத்துக்குள்ள எப்படி நுழையறதுன்னு புது ஸ்ட்ராட்டஜி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பிளேஸ் ஒரே என்ட்ரன்ஸ் ஒரே எக்ஸிட் தான். சரி, கூரையில நுழைஞ்சிடுவோம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அதிக செக்யூரிட்டி. அதை ஒரு மாதிரி கடந்து போகணும். அடுத்த நாள் நிக்க டானியோட பர்சனல் பாடி கார்டா சேர்ந்தான். டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எளிதா போக வழி கிடைச்சிடுச்சு. அவன் வேலையும் ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல பார்க்க டைமண்ட் விற்பனையில கிடைச்ச காசை சேமிக்கிற நடவடிக்கையில வங்கிக்குள்ள நுழைஞ்சான். ஆனா அவனோட உண்மையான லட்சியம் ரொம்ப பெரியது. அங்க உள்ள சூழலை கவனிக்கணும். இதற்காக ஜோவன்னா சூப்பரான ஒரு ஸ்பெஷல் உடம்பு கொடுத்தா. அதுல எல்லா திசையிலையும் படம் எடுக்கிற கேமரா இருக்கு. பிறகு ஷபாபிக்னிக்கையும் சேர்ந்து சாம் மைனஸ் அந்த வங்கியோட செக்யூரிட்டி ஹெட் கூட வங்கிக்கு அழைச்சிட்டு போறான். நிக் அங்க உள்ள சூழலை பார்க்கும்போது ஒரு திசைக்கு மட்டும் இருக்கிற CCTV கேமராக்கள், தெர்மல் டிடெக்டர்கள் எல்லாம் வங்கி போற பாதையில நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சான். அவங்க கண்ணுக்கு தெரியாம உள்ள போகணும்னா இந்த சிஸ்டம்ஸை எல்லாம் டவுன் பண்ணணும். நிக் கடைசியா வங்கி போய் டானியோட காசை வைக்க போறப்போ அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஷாபா வங்கிக்குள்ள ஆக்டோபஸோட டைமண்ட்ஸ் இருக்கு. அதிர்ச்சியில டானி கிட்ட போய் சொல்றான், அவங்க இலக்கு மாறிடுச்சு. அது அப்புறம் இருக்கிற டைமண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஷாபா வங்கிக்குள்ள இருக்கிற டைமண்ட்ஸும். இந்த நேரத்துல மார்க்கோ சில நம்பிக்கையான ஆட்களை சேர்த்து பாந்தரோட மிஷன் எலி விட்டுட்டு போனதுல கொதிச்சு போயிருக்கான் பாம்பு.
பழிவாங்க மட்டும் இல்ல, கொள்ளையில இருக்கிற பணத்தையும் பொருள்களையும் அவனுக்குத்தான் வேணும். ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. ஆனா அவன் கோபம் தீர்ந்து போச்சு. சீக்யூரிட்டி டிடெக்டர்களை சந்தேகம் வராம நிறுத்தணும், தெர்மல் சென்சார்களையும் தாண்டணும். அதே நேரம் எப்படி வேகமா எஸ்கேப் பண்ணலாம்னு திட்டம் போடணும். போர்ஷே காரை மாறுவேடமிட்டு பிரெஞ்சு போலீஸ் பிடிச்சுக்காத மாதிரி பண்ணணும். நாட் கணக்கு திட்டமிட்டாச்சு. சரியான நேரம் வந்துருச்சு. சபா சாம் பிரெஞ்சு தேசிய கால்பந்து அணியை பார்க்க போற எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிறாங்க. மாப்பேய பார்க்கணும்னு கொள்ளை சீக்கிரம் போய் மச்ச பார்க்க போறாங்க. இதுதான் பாம்பு காத்துக்கிட்ட சந்தர்ப்பம். ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. ரோட்ல எக்ஸைட்மெண்ட். டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல சீக்யூரிட்டி லூஸ் ஆயிருக்கு. பாம்புக்கு வேணுமான்னு சரியா இருக்கு. ஜோவன்னா எப்போவும் மாதிரி ஃபீல்டு சூப்பர்வைசரா லீட் எடுத்துக்கிட்டு அவங்க டீமை ஆபரேஷன்ல லீடு பண்றாங்க. பப்ளிக் அத்தனை பேரும் சாக்கர் மேட்ச்ல ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆயிருக்காங்க. சீக்யூரிட்டி டென்ஷன்ல இல்ல. இப்பதான் பாந்தர் கேங் ஆக்ஷன்ல குதிக்க ரெடி. பிளான் படி பிக்கி, நிக், டானி இன்னும் 2 டீம் மெம்பர்ஸ் WDC பில்டிங் ரூஃப் வழியா உள்ளே நுழைய போறாங்க. பாத் கிளியர். அடுத்த பில்டிங்கை கிராஸ் பண்ணி போறாங்க. கேம்ல ஃபோக்கஸ் ஆயிருக்கிற CCTV கேமராக்களை பாஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத் சூப்பரா போச்சு. ஸ்விஃப்டா அப்புறம் டாப் ஃப்ளோர் வரைக்கும் போய் லோங் மெட்டல் பாறை யூஸ் பண்ணி 2 பில்டிங்ஸ் இடையில இருக்கிற கேப்பை கிராஸ் பண்ணிட்டாங்க. WDC ரூஃப்ல ஏறிட்ட உடனே பிக்கி, நிக் அண்ட் டீம் அடுத்த ஸ்டெப் ஜோவன்னாவா பார்த்தே டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. சீக்யூரிட்டி ரூம்ல இருந்து ஜோவன்னா CCTV ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா கேமரா ரொட்டேஷனையும் ட்ராக் பண்றாங்க. எல்லா 2 நிமிஷத்துக்கும் கேமரா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அதுதான் அவங்களுக்கு வேண்டிய விண்டோ. சூப்பரா கோஆர்டினேஷன். லிஃப்ட்ல ஏறி 7வது ஃப்ளோர் மைனஸ் வால்ட் ஃப்ளோர். லிஃப்ட் காரிடார் பயங்கர சைலண்ட். டோர் சொட்டென்ன திறந்துடுச்சு. ஆனா சவால் அப்புறம்தான். 1 வே CCTV கேமரா. நம்ம பாத்துல தடுப்பு. பிடிச்சிடுவாங்கன்னு பயம். ஆனா ஒருத்தர் சூப்பரா டியா ஃப்ரோஸ்டட் கிளாஸ் வச்சு கேமராவுக்கு நம்ம மூமெண்ட் கிடையாதுன்னு மாத்திட்டாங்க. சும்மாடா. அப்புறம்தான் வால்டோர். டிராகன் ஃபாந்தர்ல இருக்கிற டெக் எக்ஸ்பர்ட் ஸ்டெடியாக லாக் பார்த்தாரு. பாஸ்வேர்ட் எதுவும் வேணாம். சீக்யூரிட்டி சிஸ்டம் பைபாஸ் பண்ணி வால்ட் லாக் ஓபன் பண்ணிட்டாரு. அதிரடி பிக், நிக், டோனி உள்ள போய் சபா வால்ட்டை தேடினாங்க. டைமண்ட்ஸ் எங்கேன்னு பார்த்தாங்க. ஆனா கொஞ்சம் சோர்வு. டைமண்ட்ஸ் இல்ல. டோனியோட பேனிக் கிளியர் ஆச்சு. அவன் மனசுல ஓட்டம். ஆனா பாந்தர் கூட்டாளிகள் அமைதியா வேலையை பார்த்தாங்க. அவன் பயத்துக்கு பயந்தா மாதிரி அடுத்த அறைய பாருங்க. அங்கே காசு, நகை, பொருட்கள் 50 மில்லியன் யூரோ. அடடா. அப்போ சாம். அவரு அலுவலகத்திலிருந்து கிளம்பவே மாட்டாரு. இப்போ அவருக்கு பயம். எம்பாப்பே ஆட்டமாடாம இருக்கிறத பார்த்தா ஏதோ சரியில்லைன்னு அவருக்கு தோணுச்சு. அலுவலகத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. லிஃப்ட்ல இருந்து இறங்கிய உடனே பாருங்க, பாந்தர் கூட்டாளிகள் நிறுத்திட்டாங்க. பயம் பயம். ஜோனா செக்யூரிட்டி ரூம்ல இருந்து ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆபத்து, வேகமா ஓடுங்க. திடீர்னு திருட்டு வேலை நிறுத்தப்பட்டது. பல அறைகள் திறக்கப்படாம. டோனி காலி கை. ஆனா நம்பிக்கை போச்சுன்னு நினைச்ச நேரம். டோனிக்கு வைரம் கிடைச்சிடுச்சு. இதயம் அடிக்குது. அவன் வைரத்தை பிடிச்சுக்கிட்டு ஓடினான். சாம் அலுவலகத்துக்கு வந்துட்டாரு. சாரி. அடுத்தது சரி பாருங்க. வால் கொரிடோர்ல எல்லாம் சாதாரணமா தான் இருக்குன்னு சாம் பார்த்துட்டு எல்லாம் ஒண்ணுமில்லைன்னு நினைச்சு அவரு ஆபீஸுக்கு போயிட்டாரு. ஆனா மேல என்ன கலவரம் நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. அதே சமயம் பாந்தர் டீம் லிஃப்ட் கயிறுல ஏற பாடுபட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா இறுதியா ரூஃப்ல ஏறிட்டாங்க. அடுத்து கட்டிடத்துக்கு போக இருந்தாங்க. அந்த உலோக கம்பிய வைச்சுதான். பிக்னிக்கோட ட்ரென் வந்தப்போ டேமேஜ் ஆயிடுச்சு. கம்பி கிழவன் நழுவிடுச்சு. ஒரு பெரிய சத்தம். கட்டிடமே அதிர்ந்துடுச்சு. அந்த சத்தம் கேட்டு ஸ்பெஷல் போலீஸ் ஓடி வந்தாங்க. பிக் நிக் WDC ரூஃப்ல சிக்கிக்கிட்டாரு. போலீஸ் கிட்ட வந்துட்டாங்க. அதே சமயம் டோனி மற்றும் மற்ற 2 பாந்தர் டீம் உறுப்பினர்கள் காரை நோக்கி வேகமா ஓடினாங்க. ஜவானோட தொடர்பு வச்சுக்கிட்டே பிக் நிக்கை எடுத்துட்டு போக பிளான் பண்ணாங்க. ஆனா ஒரு ப்ராப்ளம். பிக் நிக் கட்டிடத்துக்குள்ளேயே இருக்காரு. முதல் போலீஸ்காரரை நழுவிட்டாரு. ஆனா சீக்கிரமே சூழ்நிலை மாறிடுச்சு. போலீஸ் CCTVல போர்ஷே காரை பார்த்துட்டாங்க. உடனே சூழலை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பிக்கி நிக்க பிடிச்சிட்டாங்க. அவருக்கு பயம், பயங்கர பயம். வேற வழி இல்லாம துப்பாக்கியை எடுத்துட்டாரு. போலீஸ் அதிகாரியோட வயித்துல நோக்கி பார்த்துட்டு, ஏண்டா அடிக்க போறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுதானே அடிச்சாரு. யாரையும் காயப்படுத்த வேண்டாம்னு நினைச்சாரு. ஆனா பிடிச்சு விட முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதிகாரிக்கு சரியில்லைன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு பிக்கி நிக் கட்டிடத்தை விட்டு ஓடிட்டாரு. டோனி மற்றும் மற்றவர்கள் உடனே அவனை பிடிச்சிட்டாங்க.
ஜோவானாவும் சேர்த்து பாந்தர் டீம் சரியான நேரத்துல சந்திப்பு இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைச்சு போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா நீண்ட நேரம் அங்கே இருக்க முடியாது. போலீஸ் பின்னாடியே வந்துட்டாங்க. டோனி உடனே போர்ஷ்களை கருப்பு காரா மாத்திட்டாரு. போலீஸ்க்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு உறுதி பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரத்துல வேற போலீஸ் டீம் WDC கட்டிடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த தடவை சாமுவேலையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. வால் ரூம்ல நுழைஞ்சாங்க. ஆனா காலியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல பிக்கி, நிக், டோனி, ஸ்லாவ்கோ சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க. வெற்றி அனுபவம் அவர்களை சுற்றி இருந்துச்சு. ஆனா அந்த வெற்றி நீண்ட நேரம் இருக்கல. மாஃப்கோவும் அவன் கூட்டாளிகளும் டானியோட ஒவ்வொரு நகர்வையும் கண்காணிச்சிட்டு அவன் இலக்கை நெருங்கும் போது சேதப்படுத்த காத்திருந்தாங்க. ஒரு நிமிஷத்துல டானியோட கார் சுடப்பட்டது. கட்டுப்பாட்டை இழந்துடுச்சு. மாஃப்கோவும் அவன் கூட்டாளிகளும் வந்து சேர்ந்தாங்க, வேலையை முடிக்க தயாரா. ஆனா அப்போவே கலவரம். ஜாம்பாவும் அவன் ஆட்களும் எங்கிருந்துனே தெரியாம வந்து மாஃப்கோவும் அவன் கூட்டாளிகளையும் ஒரு நிமிஷத்துல சுட்டு போட்டாங்க. அப்புறம் ஸ்லாவோ ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். டானி வைரத்துக்காக மட்டும் விளையாடல. அவனுக்கு ஒரு மறைக்கப்பட்ட திட்டம் இருந்துச்சு. உண்மையான வெற்றி என்னன்னா, டானி அவன் வாக்குறுதியை காப்பாத்தினான். அந்த விலை மதிப்புள்ள வைரத்தை அந்த ஆக்டோபஸ் கிட்ட திருப்பி கொடுத்தான். பரிசா டானிக்கு புதுசா ஒரு கார் கொடுத்தாங்க. அந்த ஆக்டோபஸ் சிறப்பா அவனுக்கு தயாரிச்சு கொடுத்தது. அதே சமயம் அவன் பழைய போர்ஷே தீயில எரிஞ்சு சாம்பலாச்சு. கடந்த காலத்து எல்லா அடையாளங்களையும் அழிச்சு. சில நாள் கழிச்சு பாந்தர் கும்பல் இத்தாலியில அவங்க வெற்றிகரமான கொள்ளையை கொண்டாட கூடிச்சு. அந்த ஆபரேஷன் அளவுக்கு அதிகமா. அவங்க எதிர்பார்ப்பு, உற்சாகம், வெற்றியை கொண்டாட ரெடியா இருந்தாங்க. ஆனா கொண்டாடுறதுக்கு சின்ன நேரத்துல ஹியூகோ பிக்கினிக்கோட போலீஸ் ஃப்ரெண்ட் வந்து எல்லாரையும் கைது பண்ணிட்டாரு. பிக்கினிக்கோட பாந்தர் கூட்டத்தோட அடைஞ்சு போனாரு. ஆனா உடனே பிரிச்சு போலீஸ் காரியில ஏத்திட்டு போயிட்டாங்க. அப்பதான் தெரியுது பிக்கினிக் டோனிய ஏமாத்திட்டு இருந்தானு. கும்பலை பிடிக்க சீக்ரெட்ல வேலை பண்ணிட்டு இருந்தானு. உண்மை புரியிறப்போ பிக்கினிக்கு ஒரு கடுமையான குற்ற உணர்வு. அவன் ஃப்ரெண்ட்ஸ்னு நினைச்சவங்கள புரட்டி போட்டதுக்கு. வருத்தத்தால மனம் நொந்து போய் டோனிய ஜெயிலுக்கு போய் சாரி கேட்டான். ஒருத்தன் திருடன், இன்னொருத்தன் போலீஸ்ன்னு இருந்தாலும் கொள்ளையில டோனி காட்டின உண்மையான நட்ப பிக்கினிக்கு புரிஞ்சிச்சு. போறதுக்கு முன்னாடி டோனிய கிட்ட ஒரு ரகசியம் சொல்லிட்டு போறான். இடது பக்கம் உட்காருன்னு. முதல்ல டோனிக்கு புரியல, விசித்திரமா நினைச்சான். ஆனா அவனை வேற ஜெயிலுக்கு மாத்தி அனுப்புறப்போ அந்த அர்த்தம் புரிஞ்சிச்சு. டோனியோட காவல்காரர் வண்டி போய்கிட்டு இருந்தப்போ சில அந்நிய கும்பல் தாக்குதல் பண்ணுச்சு. போலீஸ் துப்பாக்கியோட காவலாளிகளை அடிச்சு டானிய காப்பாத்திட்டாங்க. நிக்கோட வாக்குறுதி உண்மையாயிடுச்சு. அப்புறம் டானிய ஹெலிகாப்டர்ல இத்தாலில ஒரு மலைப்பகுதிக்கு அனுப்பப்பட்டான். அங்கதான் ஆக்டோபஸோட மறைவிடம். டானிய கைது செய்யப்பட்ட நேரத்துல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்தவங்க ஆக்டோபஸோட ஆட்கள். அவங்க அவனை எடுத்துட்டு போக அனுப்பப்பட்டவங்க. நிக்கோட சர்ப்ரைஸ் ஒரு கிறுக்கல் மாதிரி இல்ல, அது ஒரு அழைப்பு. டானியோட கொள்ளை வெற்றியை பார்த்து ஆக்டோபஸ் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இத்தாலியிலேயே அதிக பணக்கார மாஃபியாவில் இடம் கொடுக்க முடிவு பண்ணிட்டான். டானிய சிறை போன பிறகு சாம்பா பிக்கினிக்க கான்டாக்ட் பண்ணி இந்த பணக்கார ஆஃபர் பண்ணியிருந்தான். டானிய உடனே சம்மதிச்சிட்டான். சின்ன திருடன் ஆகியிருந்தவன் உலகின் அதிக பவர் கொண்ட கிரைம் சிண்டிகேட்ல முக்கிய ஆளா மாறிட்டான். அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு. சோ மொரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, நீங்க ஒரு கொள்ளைய பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா